உனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நீ பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு எதிராக ஒரு வழியா புறப்பட்டு வருவாங்க, 7 வழியா உனக்கு முன்பாக ஓடி போவாங்கன்னு சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, உன்னோடு போராடுகிற மனுஷர்களை நீ தேடியும் காண மாட்ட. உன்னோட யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள் சொல்றாரு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யுத்தமில்லாத இளைப்பாறுதலை நீ பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா நீ அமைதியாய் இருக்கணும். அமைதியா இருப்பது என்பது என்ன தூங்கணும்னு சொல்லி இல்ல. நீ தேவனிடத்திலே சகலத்தையும் ஒப்புவித்து விட்டு எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கொடுத்து விட்டு அர்ப்பணித்து விட்டு நீ என்ன செய்யணும்னா உன் வாயில கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அவர் சொல்றார் இல்லைங்களா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருங்க. நான் ஆண்டவர் சொல்லாரு, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அம்மோனியர்கள் வரலாம், மோவாபியர்கள் வரலாம், அம்மோனியரோடு கூட இன்னும் சில மனுஷர்கள் சேர்ந்தும் வரலாம். ஆனா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட நம்மோடு கூட உன்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி தைரியமாக நீங்கள் வாயில விசுவாசத்தோட அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென்.